அண்ணாதிராவிட முன்னணி ஓப்பனா சொல்றேன், அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நாம் தமிழருக்கு அழைப்பு சென்றது. கூட்டணி வாங்க. ஏத்துக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க சித்தப்பா தானே சொல்றீங்க. சித்தப்பா ஆச்சு தானே சொன்னாரா இல்லையா? சித்தப்பா பிரச்சனை கூட்டணி வச்சு ஒரு 20 சீட் ஜெயிச்சா என்ன தப்பு சொல்லு, தெரிஞ்சுக்க சொல்லு. என்ன தப்பு? பாஜக மாவட்ட கட்சி சொல்லுவீங்க. இன்னைக்கு 24 தனியாக தான் இருந்தது. சித்தப்பா கூட கூட்டணி வச்சு ஒரு 20 எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. கூட்டணி கட்சிகள்னா பேச முடியாது, செங்கோட்டையனால பேச முடியல. தேர்தல் முடிஞ்ச உடனே இறங்கி வெளியில வந்து இன்னையோட கூட்டணி அத்து விட்டுட்டேன் ரிசல்ட்டுக்கு மறுநாள் சொல்லுமா? ஒரு வாரம் சொல்லுங்க. உங்க நோக்கமே ஜெயிக்கிறது கிடையாது, பயிற்சி இருக்கிறது. விடு அடுத்ததுவா திமுக தோற்கடி யாருக்கெல்லாம் போறோம் எங்க கூட சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேருங்க. அது சீமானுக்கு தானே போறோம்னு சொல்லுங்க. அவர் திமுக தான் எதிரின்னு சொல்றீங்க, சேருங்க சொல்றாரு. சேர மாட்டேன் டிக்ளேர் பண்ணிட்டார்ல. உண்மையிலேயே வந்து ஸ்டாலின் அவர்கள் செஞ்சதுல ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்னா சீமானை தூக்குனது. சீமானை அழைத்து பேசிட்டு அவர்கிட்ட ஒரு டீல பேசி நல்லா திட்டணும், தனியா நினைக்கணும். நான் சொல்ற இடத்துல சொல்ற மாதிரி கேண்டிடேட் போடுறது ஒரு நல்ல அரசியல் நகர்வு அது. ஏன்னா அதிமுக ஒருவேளை கூட்டணிக்கு சென்று விட்டால் திமுக அது பலவீனம். அதை என்ஷூர் பண்ணணும். சித்தப்பா சீமா போன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா நாளைக்கு அதிமுக காசு அதிகமாக கொடுத்தாங்கன்னா போயிடக்கூடாது. இல்லை சார் போக மாட்டாங்க சார், நிச்சயம் கொடுக்குறது அவ்வளோ இல்லை. ஃபர்ஸ்ட் இல்ல அண்ணன் காசு நினைக்க மாட்டாரு. அன்னைக்கு பசங்க இல்ல சேர்க்கிற நிலைமையும் அவங்க இல்லை, போயிட்டாங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு ஒத்துல சொல்லலாம்னு பாக்குறேன். அமௌண்ட் எல்லாம் நினைச்சு சொல்ல முடியாத அமௌண்ட், புரியல. அதனால ஃபர்ஸ்ட் டே நாட் இன்ட்ரெஸ்டட். அந்த காசை எங்க வேட்பாளர்களுக்கு செலவு பண்ணிக்கணும் மூடு வந்துட்டாங்க. இந்த பேச்செல்லாம் 6 மாசம் ஆகுது நடந்து. டேய் பிணம் தின்னி, ஜூலை மாசம் பேசுறப்ப சீமான் பணம் அதிகமாக கேட்டாருன்னு ஏன் சொல்லல? பயிற்சி பட்டறை நடத்துறாருன்னு சொன்ன. ஆகஸ்ட் மாசம் பேசுறப்ப பணம் அதிகமா கேட்டாருன்னு சொல்லிட்டு இருக்க. அவர் காசு கேட்டது உண்மைனா ஜூலை மாசம் வீடியோல ஏண்டா சொல்லல? ஆகஸ்ட் மாசம் ஏண்டா சொல்ற? கூட இருக்கிற பொண்ணுக்கே மனசு உறுத்துதுடா. அதனாலதான் அண்ணன் பணம் வாங்க மாட்டாருன்னு உண்மையை சொல்லுது. பணம் வாங்கிட்டு 10% உண்மையை பேசிட்டு 90% பொய் பேசி ஏடிஎம்கேவுக்கு முட்டு கொடுத்து வீடியோ போட்டுட்டு திரியற புரோக்கர் பையன் தானடா நீ. பணம்னா பீய கூட தின்பியா?